Hi students, welcome to KC Botany. 12th பயாலஜியில் பப்ளி எக்ஸாம்ஸில் ஃபுல் மார்க்ஸ் எடுக்குன்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ புக் பேக்கில் என்னென்ன கொஷின் இம்பார்ட்டண்ட்டாக நம்ம வந்து படிக்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன்னா நமக்கு வந்து லெசன்ஸ் வந்து அதிகம், நம்பர் ஆஃப் கொஷின் வந்து கேட்குறது வந்து கம்மி. ஸோ பெரும்பாலான மாணவர்கள் வந்து என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்டீரியர் கொஷின் தான் நிறைய கேட்பாங்க. அப்படி கிடையாது. நமக்கு வந்து புக் பேக் தான் ஃபஸ்ட்டு நிறைய கேட்பாங்க. அதுக்கப்புறம் 1 or 2 தான் இன்டீரியர். ஒரு சில டைம் அந்த இன்டீரியர் வந்து கம்பல்சரி வரதுனால அது ரொம்ப கஷ்டமான கொஷின் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. அதர்வைஸ் வந்து இன்டீரியர் வந்து அதிகமாக இருக்கிறதுல ஒரு 5 2 மார்க்ஸு அல்லது 6 2 மார்க்ஸ் இந்த மாதிரி கேட்குறப்ப ஒரு 2 மார்க்ஸு இந்த மாதிரி என்ன கேட்பாங்க அப்படின்னா இன்டீரியரில் கேட்பாங்க. அதேமாதிரி 3 மார்க்ஸ் வந்து 5 இருக்கிறப்ப 1 வந்து இன்டீரியர் இந்த மாதிரி கேட்பாங்க. 8 1 மார்க்ஸில் ஒரு 6 1 மார்க்ஸ் புக் பேக் கேட்பாங்க. சரிங்களா, 6 அல்லது 5 புக் பேக்கு, 2 அல்லது 3 வந்து பார்த்திங்கன்னா இன்டீரியர் கேட்பாங்க. இதுதான் பயோ பாட்னிக்கும் அண்ட் பயோசாலஜிக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு புக் பேக்கில் இருக்கிறத நல்லா படிங்க. எனக்கு மினிமமான மார்க்ஸ் வந்து போதும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸு சாப்டர் 1 to 6 பயோசாலஜியில் நல்லா படிச்சிங்க. அதேமாதிரி பயோ பாட்னியில் சாப்டர் 1 to 5 அது வந்து நல்லா படிச்சிங்க. அல்லது வீடியோட எண்டில் செலக்டிவான ஒரு சில லெசன்ஸ் வந்து சொல்கிறேன், அதை வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுங்க. ஸோ ஃபஸ்ட்டு பயோசாலஜி பார்ப்போம், கண்டினியூவாக பயோ பாட்னி பார்ப்போம். அதே போல் நம்ம எல்லா சாப்டர்ஸ்க்கும் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான 2 மார்க் 3 மார்க் வந்து இண்டிவிஜுவலாக அப்டேட் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து டாப் 20 அப்படின்னு சொல்லிட்டு 5 மார்க்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். அடுத்த வீடியோவில் 2 மார்க்கும் 3 மார்க்கும் அப்டேட் பண்ணுவோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் 1 by 1 சொல்லியிருக்கோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அது கன்ஃபியூஸாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இண்டிவிஜுவலாக அப்டேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ இதில் தமிழ் மீடியமும் இருக்குது, ப்ளஸ் வந்து இங்கிலீஷ் மீடியமும் இருக்குது. கொஷின் நம்பர் சேம் தான். ஸோ வீடியோவை ஃபாஸ்ட்டாக ஃபார்வர்ட் பண்ணி பார்க்காம கொஞ்சம் பொறுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து என்ன பண்ணும் புரியும். ஸோ ஃபஸ்ட்டு சாப்டர் 1 வந்து நோட் பண்ணி வச்சுங்க. மினிமமாக இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 கொஷின் தான் இருக்கும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து என்ன பண்ணி வச்சுங்க, படித்து வச்சுங்க. ஸோ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த 5th கொஷின், சரிங்களா, இது வந்து நல்லா பார்த்துருங்க. அதுக்கடுத்து இந்த 7th கொஷின் கண்ணீன பெருக்கம், இது வந்து அதிகமாக நமக்கு வந்து கேட்டிருக்கக்கூடிய கொஷின். அதுக்கடுத்து இந்த 8th கொஷின் பாலியல் இனப்பெருக்கம் பாலினப்பெருக்கம் எது மேம்பட்டது. ஸோ அதுக்கடுத்து இந்த 10th கொஷின். ஸோ இந்த கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணுங்கள், நல்லா பாருங்கள். அதே போல் இந்த காரணங்கள் இந்த 11 ரெண்டுமே என்ன பண்ணுங்கள் பார்த்து வச்சுங்க. அதே போல் 12லும் இந்த 2 கொஷினும். ஸோ இதில் வந்து வெளிக்கருவுதல் உட்கருவுதல் எக்ஸாம்ஸில் வந்து கேட்டிருக்காங்க. இது வரைக்கும் வந்து அதிகமாக கேட்கறது இந்த பள்ளி. ஸோ இது வந்து எக்ஸ்பெக்டட் கொஷினில் இந்த கொஷின் என்ன பண்ணி வச்சுங்க, படித்து வச்சுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 13வது கொஷின், சரிங்களா, இது வந்து பார்த்துருங்க. அதுக்கடுத்து ஃபைனலாக இது வந்து 5 மார்க்ஸில் லாஸ்ட் இயர் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா கேட்டாங்க. இயர் கொஷின் நான் அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். அது எல்லாமே என்ன பண்ணி வச்சுங்க, பார்த்து வச்சுங்க. ஸோ ஃபுல் மார்க்ஸ் எடுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ரா தான் படித்தாகணும். அல்லது எனக்கு ஓரளவுக்கு மார்க்ஸ் வேணும் போதும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸு செலக்டிவான லெசன்ஸில் சொல்லக்கூடிய கொஷின்ஸ் மட்டும் படிச்சுங்க. ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சாப்டர் 2 இந்த விரிவாக்கம் தருக எப்பயுமே கேட்பாங்க. இந்த வாட்டி பியூர் சயின்ஸ் ஜுவாலஜிக்கு இது பார்த்தீங்கன்னா சரியாக கேட்கல. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 17வது கொஷின், சரிங்களா, இது வந்து நல்லா படிச்சுங்க. அதுக்கடுத்து 20, ஸோ இந்த கொஷின்ஸ் வந்து பாருங்கள். அதே போல் 21 22, அதுக்கடுத்து 23 ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதேமாதிரி 24 பார்த்தீங்கன்னா இந்த டைம் வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸில் பியூர் சயின்ஸ் ஜுவாலஜிக்கு இந்த கொஷின் வந்து கேட்டிருந்தாங்க 24th. ஸோ இந்த 4 கொஷினும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எல்லாமே நல்லா பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து 26 26 வந்து நல்லா பாருங்கள். அதே மாதிரி இந்த 29 பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைம் பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி 28. ஸோ இந்த லெசன்லேருந்து இது வந்து பியூர் சயின்ஸ் ஜுவாலஜிக்கு இந்த கொஷின் எல்லாமே பியூர் சயின்ஸ் ஜுவாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கேட்டிருந்தாங்க. அதை நம்ம வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஷேர் பண்ணிட்டோம், சரிங்களா. அதனால் இந்த கொஷின்ஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுங்க. இது எல்லாமே நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி சொன்ன கொஷின்ஸ் தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சாப்டர் வைஸாக புக் பேக்கில் வந்து அனுப்பிச்சிருப்போம். பயோபாட்னி பயோசாலஜி என்னென்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லெசன் பிளானோட சேர்த்து அனுப்பியிருப்போம். ஸோ அதில் எல்லாமே இந்த கொஷின்ஸ் எல்லாமே நம்ம வந்து சொல்லியிருப்போம், சரிங்களா. ஸோ 27 28 29, ஸோ இது எல்லாமே நம்ம வந்து சொன்னோம். இது வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும், சரிங்களா, பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஈவன் இதுலேருந்து உங்களுக்கு கேட்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த 31st 5 மார்க்ஸ்லேருந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதனால் இது வந்து நல்லா பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து இந்த ஆக்சிடோசின் ரிலாக்ஸின்,
ஸோ 2வது லெசன் ரொம்ப ரொம்ப முக்கியம். புக் பேக்கில் இருக்கிறத மோஸ்ட்லி படிச்சுக்கிட்டீங்கன்னா நமக்கு அதிகமாக செகண்ட் லெசனில் புக் பேக்லேருந்து தான் கேட்பாங்க. அதனால் அது வந்து நல்லா பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த டயக்ராமும் நல்லா பார்த்து வச்சுங்க. சரிங்களா? இந்த டயக்ராம்ஸு அதே போல் இங்கே ஒரு டயக்ராம் இருக்குது பார்த்தீங்களா, ஏபிசிடி. இதோட அந்த இது வந்து பார்த்து வச்சுங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் லெசனு. ஸோ தேர்ட் லெசனை பொறுத்த வரைக்கும் இந்த 11 எக்ஸ்பேண்ட் ஃபார்ம் வந்து படிச்சிங்க. ஒரு சில டைம் இந்த இதுலேருந்து நமக்கு வந்து கேட்பாங்க. அதே போல் இந்த 13வது கொஷின். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த டைம் பப்ளிக் எக்ஸாம்ஸில் பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. இந்த 14, 15 இதெல்லாம் ரொம்ப முக்கியம். சரிங்களா? நம்ம ஆல்ரெடி படித்தது தான், கருக்கொலை சிசுக்கொலை இந்த மாதிரியான கொஷினு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 19 பணுக்குடை துளைப்பு, இது வந்து நல்லா பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து 5 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த 20வது கொஷின். ஸோ இது வந்து நல்லா பார்த்து வச்சுங்க. சரிங்களா? மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தேர்ட் லெசன் வந்து 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் தான் அதிகமாக கேட்குறாங்க. 5 மார்க்ஸ் வந்து கம்மி. ஆனால் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் வந்து என்ன பண்ணி வச்சுங்க, நல்லா பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து 4th லெசனு. ஸோ 4th லெசனில் கண்டிப்பாக 5 மார்க்ஸ் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா 5 மார்க்ஸில் இந்த 29வது கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா இதையும் இன்னொன்று வந்து 2 கொஷினை ஆட் பண்ணி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸில் வந்து கேட்டிருந்தாங்க. சரிங்களா? டவுன் சின்ட்ரோமு இன்னொன்று ஃபினைல் கிட்டோரின்னு நினைக்கிறேன். அது ரெண்டுத்தையும் சேர்த்து 5 மார்க்ஸில் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இதனால் இந்த கொஷினை வந்து பாருங்கள். அதுமாதிரி 24, 25 சரிங்களா? இந்த 2 கொஷின்ஸும் நல்லா பார்த்து வச்சுங்க. போலன்ட்ரிக் மரபணுக்கள் 27 இது வந்து பாருங்கள். அதுக்கடுத்து ஃபினைல் கிட்டோர்னியா. ஸோ இது ரெண்டும் சேர்த்து தான் நமக்கு வந்து 5 மார்க்ஸில் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கேட்டிருந்தாங்க. சரிங்களா? 28, அதுக்கடுத்து 29 இது வந்து பாருங்கள். அதுக்கடுத்து ஏபிஓ பிளட் குரூப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க்கு. ஸோ அதனால் ஏபிஓ பிளட் குரூப்பிங்கை நல்லா படித்து வச்சுங்க. அதுக்கடுத்து இந்த வேறுபட்ட இணைச்சல் ஆண் உயிரி, வேறுபட்ட இணைச்சல் பெண் உயிரி. சரிங்களா? 32, 33 இந்த 2 கொஷின்ஸ் வந்து நல்லா பாருங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த குரோமோசோம் தொகுப்பொடை படத்தோட பயன்கள். சரிங்களா? கேரியோடைப்பிங் அதோட அப்ளிகேஷன்ஸ் வந்து என்ன பண்ணி வச்சுங்க, நல்லா பார்த்து வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 5. சாப்டர் 5ல் இந்த டயக்ராம்ஸ் வந்து 16வது கொஷின் வந்து பாருங்கள். அதுக்கடுத்து இந்த டைம் வந்து இந்த முதன்மை இழை பின்தங்கு இழை. சரிங்களா? இது வந்து பியூர் சயின்ஸ் சுவாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கேட்டிருந்தாங்க. சரிங்களா? 17. அதுக்கடுத்து இந்த 18 இந்த கொஷின்ஸ் வந்து பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து மனித மரபணு திட்டம் 20வது கொஷின் இதை வந்து பார்த்துருங்க. ஸோ இதுலையுமே நமக்கு வந்து புக் பேக்கில் நியூ கொஷின்ஸ் வந்து கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் சொல்லுவோம். சரிங்களா? 25 இந்த கொஷினை என்ன பண்ணி வச்சுங்க, நோட் பண்ணி வச்சுங்க. அதே போல் இந்த 27, 28 பார்த்தீங்கன்னா இந்த டைம் பியூர் சயின்ஸ் கேட்டிருந்தாங்க. சரிங்களா? இது வந்து புக் பேக் தான். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த 28 வந்து நமக்கு வந்து கெமிஸ்ட்ரிலையுமே இருக்கும். சரிங்களா? அதனால் நம்ம வந்து அதிகமாக இந்த கொஷின்ஸ் வந்து சொல்கிறது இல்லை. ஏன்னா நமக்கு 11th இருக்குது, அதுக்கடுத்து கெமிஸ்ட்ரியில் இருக்குது அப்படிங்கிறதுனால இது வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ அதனால் இந்த 27, 28 இது வந்து பார்த்து வச்சிங்க. அதேமாதிரி இந்த டயக்ராம்ஸ் வந்து பார்த்துங்க. சரிங்களா? அதே போல் இந்த 31 வந்து லாஸ்ட் இயர் வந்து கேட்டிருந்தாங்க. சீக்வன்ஸ் கொடுத்துட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு புக் பேக்கில் ஃபுல் மார்க்ஸ் எடுக்குன்னு நினைக்கிற எந்த ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, புக் பேக்கில் இருக்கிறத முடிஞ்ச அளவுக்கு மோஸ்ட்லி எல்லாமே படிச்சிருங்க. அதர்வைஸ் இங்கே 1 or 2வாவது நம்ம சொல்கிறத பார்த்து வச்சுங்க. சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த நியூக்ளியோசோம் உருவாகும் முறை 34 இந்த கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணி வச்சுங்க, நல்லா பார்த்து வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாப்டர் 6. ஸோ சாப்டர் 6 வந்தீங்க அப்படின்னா இந்த 17, 18, 19 ஸோ இந்த 3 கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணுங்கள், நல்லா பாருங்கள். ஹார்டி வெயின்பெக்கோட ஈக்குவேஷன் வந்து 5 மார்க்ஸில் வந்து பார்த்து வச்சுங்க 20. அதுக்கடுத்து இந்த 23 இது வந்து நல்லா பாருங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 25 இந்த டைம் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ பப்ளிக் எக்ஸாம்ஸில் சுவாலஜி பியூர் சயின்ஸ் சுவாலஜியில் இந்த கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. அதை வந்து நல்லா பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பரிணாமம் இது வரிசைப்படுத்துறது 29 இது வந்து பார்த்து வச்சுங்க. சரிங்களா? அதுக்கடுத்து இந்த கொஷின் 30வது கொஷின். ஸோ இதையுமே வந்து என்ன பண்ணுங்க, படிச்சிங்க, கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்து சாப்டர் 7. சாப்டர் 7 பொறுத்த வரைக்கும் இந்த இன்டர்ஃப்ரான் இந்த 17 இது வந்து பார்த்துருங்க. அதுக்கடுத்து இந்த 16 இது வரைக்கும் கேட்கல, அதனால் இந்த 16வது கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணி வச்சுங்க, படித்து வச்சுங்க. அதுக்கடுத்து
அந்த இம்யூனோகுளோபின் ரொம்ப ரொம்ப முக்கியம், அதிகமாக கேட்டது 20வது கொஸ்டின், இது வந்து அதிகமாக பார்த்துருங்க. அதுக்கடுத்து தடுப்பு மருந்து என்றால் என்ன, வேக்சின். சரிங்களா, 22 அதோட டைப்ஸ், இது வந்து நல்லா பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து இங்கே இருக்கு பாருங்கள், சாதாரண சளிக்கு. ஸோ 29 இதுவும் வந்து நமக்கு இந்த வாட்டி எக்ஸாம்ஸில் வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் இது வந்து என்ன பண்ணி வச்சிங்க, நல்லா படித்து வச்சிங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்னேட் இம்யூனிட்டி, அக்யூரேட் இம்யூனிட்டி, அதோட வேறுபாடு இருக்கும். அது வந்து என்ன பண்ணி வச்சிங்க, படித்து வச்சிங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஏதாவது டிசீஸ் கொடுத்துட்டு அவங்க ஜென்ரலாக எழுதுங்க, அதாவது அதோட அறிகுறி என்ன, இந்த மாதிரியான நோய்களை பற்றி நமக்கு வந்து கேட்கலாம். அதனால் இந்த லெசனில் வரும்போது அந்த நோய்களை பற்றி இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே என்ன பண்ணி வச்சுங்க, நல்லா பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து இந்த 8th லெசன் வந்தீங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு சொல்ல வேண்டியது இந்த 10வது கொஷின், அதுக்கடுத்து 11. சரிங்களா, ஏன்னா இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைமாலஜி வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா கேட்டிருந்தாங்க 2 மார்க்கில் சுவாலஜிக்கு. ஸோ இந்த 3மே படிச்சிருங்க. இந்த 3த்துலேருந்து நமக்கு எதனாச்சும் ஒன்று 2 மார்க்ஸில் வந்து என்ன பண்ணலாம், கேட்கலாம். 8th லெசனை பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 மார்க்ஸ் அதிகமாக கேட்குறாங்க. அதே போல் இந்த உயிரிய தீர்வு இந்த கொஷின் வந்து படிச்சிருங்க. அதுக்கடுத்து ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 13 ஸோ தொழில்துறை ஆளுக்குகள். ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே என்ன பண்ணுறேங்க, படிச்சிருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா 9th லெசனு. ஸோ 9th லெசனை பொறுத்த வரைக்கும் இந்த 12வது கொஷின். ஸோ இது வந்து என்ன பண்ணுங்கள், நல்லா பாருங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மரபணு மாற்றப்பட்ட விலங்குகள்லாம் என்ன, அதோட எடுத்துக்காட்டு 17 படிச்சிருங்க. ஏடிஏ குறைபாடு, டிஎன்ஏ தடுப்பூசிகள். ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்ஏ தடுப்பூசி வந்து கேட்டிருந்தாங்க 5 மார்க்ஸில் சுவாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 21, 22. சரிங்களா, இந்த கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணுங்கள், நல்லா பார்த்து வச்சுங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மறுசேர்க்கை தடுப்பூசி 25. இந்த கொஷின்ஸ் வந்து நல்லா பாருங்கள். அதே போல் மறுசேர்க்கை இன்சுலின் வந்து எவ்வாறு உற்பத்தி பண்ணுறாங்க அதை வந்து பார்த்துங்க. அதுக்கடுத்து நகலாகத்தோட சாதக பாதகங்கள். ஸோ இதை வந்து படிச்சுங்க. ஸோ இதெல்லாமே முக்கியமானது தான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 10. ஸோ சாப்டர் 10ல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாழிடம் 13, 14 இது வந்து நல்லா பார்த்து வச்சிங்க. அதுக்கடுத்து இந்த 18, 19 குளிர் உறக்கம், கோடை உறக்கம், இந்த மாதிரியான கொஷின், டிஃபரன்ஸ் பிட்வீன் யூரி தெர்மல், ஸ்டீனோ தெர்மல், இதெல்லாமே நல்லா பாருங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிறப்பு விதம், இறப்பு விதம் 24 இந்த கொஷின்ஸ் வந்து நல்லா பார்த்து வச்சிங்க. அதுக்கடுத்து ஜேஎஸ் வடிவ வளைவு 25 இதை வந்து படிச்சுருங்க. அதுக்கடுத்து அந்த 27 மண்ணோட பண்புகள். அதுக்கடுத்து இனக்கூட்ட வயது பருவல் 30 இது வந்து நல்லா பார்த்துங்க. அதுக்கடுத்து மோஸ்ட்லி நிலவாழ் இந்த உயிரினங்கள், நீர்வாழ் உயிரினங்கள் அதையும் பார்த்து வச்சுங்க. சரிங்களா, ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நினைக்கலாம் இவ்வளவு கொஷின்ஸ் வந்து பார்க்கணுமா அப்படின்னா, கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா நமக்கு வந்து எப்படி கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க அப்படிங்கிறதே சொல்ல முடியாது. சரிங்களா, அதனால் அதெல்லாமே பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 11வது லெசனு. ஸோ 11ல் பார்த்தீங்கன்னா இந்த 10வது கொஷின் வந்து நல்லா பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து 11. ஸோ 10, 11 நல்லா பார்த்துங்க. அதுக்கடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி பியூர் சயின்ஸ் சுவாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க. ராவிஃபியா ஒடமரியா அப்படிங்கிற தாவரத்துலேருந்து வேதிப்பொருள் என்ன, இது எந்த வகை பல்வேறு தன்மை சார்ந்தது. ஸோ இது வந்து எதிர்பார்க்கல, இது வந்து இந்த வாட்டி நியூவாக கேட்டிருந்தாங்க. அதேமாதிரி இந்த 14வது கொஷின்ஸ் வந்து பார்த்துருங்க. ரெட் டேட்டா புக்கு சிவப்பு பட்டியல் இது வந்து படிச்சிருப்பீங்க, இதையும் பார்த்துருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 19. ஸோ இந்த கொஷின்ஸ் வந்து பாருங்கள். இந்த 20. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி பியூர் சயின்ஸ் சுவாலஜிக்கு கேட்டிருந்தாங்க. சரிங்களா, அதுக்கடுத்து இந்த பெருந்திட மரபற்று புதல் 22. ஸோ இந்த கொஷின்ஸ் வந்து பாருங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 24. ஸோ இது வந்து படிச்சிருங்க. அதுக்கடுத்து 26. ஸோ இது வந்து பார்த்துருங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சாப்டர் 12. ஸோ இதில் வந்து இந்த 10வது கொஷினை பனிப்புகை இந்த வாட்டி பியூர் சயின்ஸுக்கு கேட்டிருந்தாங்க. சரிங்களா, இது வந்து புக் பேக் கொஷின் தான், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க. இந்த கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க, கேட்டிருந்தாங்க. அதுக்கடுத்து 13. ஸோ இது வந்து பார்த்துருங்க. அதுக்கடுத்து நம்ம எப்படிலாம் ஒரு ஒரு சுற்றுச்சூழலையும் பாதுகாக்கலாம். ஸோ இந்த 15. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பிஓடி 20, 21, 22. ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே என்ன பண்ணுங்கள் பாருங்கள். ஸோ இது எல்லாமே மினிமம் கொஷின் தான், மேக்ஸிமம் இதுலேருந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, அதனால் இந்த கொஷின்ஸ் எல்லாமே நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாட்னியில். ஸோ பாட்னியில் இங்கே மார்க் பண்ணக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே பார்த்து வச்சுங்க. 20, 22,
23, அதுக்கடுத்து 25, ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 28, 29, அதுக்கடுத்து 31, அதுக்கடுத்து 33, 34, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 36, 37, 38, 39, 40, ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே பாருங்கள். அதுக்கடுத்து 43, 44, 45, 47, 49, ஸோ இது எல்லாமே முக்கியமான கொஷின்ஸ் தான் சரிங்களா. அதனால் நமக்கு வந்து சாப்டர் 1ல் பாட்னியில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதுக்கடுத்து சாப்டர் 2 வந்தீங்க அப்படின்னா இந்த 31, 33 சாரி இது எல்லாமே இயர் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. 22, 23, 24, அதுக்கடுத்து 25, 26, 27, 28, 29, ஸோ இது எல்லாமே இயர் கொஸ்டினில் மாற்றி மாற்றி கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த 30வது கொஸ்டின். ஸோ 30 வந்து முடிஞ்ச அளவுக்கு நல்லா வந்து என்ன பண்ணி வச்சிங்க, படித்து வச்சிங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 32 வந்து 5 மார்க்ஸில் நமக்கு வந்து என்ன பண்ணுறாங்க கேட்குறாங்க. ஸோ இந்த 5 மார்க்ஸில் வந்து ஒரு 2 கொஸ்டின் இருக்குது. ஓங்குதன்மை மரத்தில் ஒன்று, இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா முழுமையற்ற ஓங்குதன்மை. ஸோ முழுமையற்ற ஓங்குதன்மைன்னு இருக்கும். அது வந்து என்ன பண்ணி வச்சிங்க, பார்த்து வச்சிங்க. அதுக்கடுத்து இந்த 34, ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 36, ஸோ இது வந்து என்ன பண்ணுங்க பாருங்கள். அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் லெசனு. ஸோ தேர்ட் லெசனில் இந்த 10வது கொஷின் இது வந்து பார்த்து வச்சிங்க. அதுக்கடுத்து 12, 13, 14 இது வந்து பாருங்கள். அதுக்கடுத்து 16, 17, 18, ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே நல்லா படித்து வச்சுங்க. அதுக்கடுத்து ஃபோர்த் லெசனு. ஸோ ஃபோர்த் லெசன் வந்தீங்க அப்படின்னா இந்த 17, 19, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 20, 21, 22, 23 இது எல்லாமே நல்லா பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து 25லேருந்து 26, 27, 28, 29, 30, ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே பார்த்து வச்சுங்க. ஸோ அதுக்கடுத்து சாப்டர் 5. ஸோ சாப்டர் 5 பொறுத்த வரைக்கும் இந்த 13 இது வரைக்கும் கேட்கல. ஸோ அதனால் நியூ கொஷினில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்காது, பார்த்துருங்க. அதுக்கடுத்து 14, 15, 16 இது வந்து நல்லா பார்த்துங்க. அதுக்கடுத்து 18, 19, 20, ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா புரோட்டோபிளாச வளர்ப்பு அப்படின்னு இருக்கும். அந்த கொஷின் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கொஷின். அதனால் அந்த கொஷினை வந்து என்ன பண்ணுங்க நல்லா பார்த்து வச்சுங்க சரிங்களா. புரோட்டோபிளாஸ்ட் கல்ச்சர்னு இருக்கும், அதை வந்து பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து சாப்டர் 6. ஸோ இங்கே வந்து கொஷின் அதிகமாக இருக்கும். 20, 21, 22, 23, 24, 25, 26, ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே பார்த்து வச்சுங்க. 27, அதுக்கடுத்து 29, 30, 31 இந்த கொஷின்ஸ் எல்லாமே பாருங்கள். அதுக்கடுத்து 36, ஸோ இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அதை வந்து பார்த்து வச்சுங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 39, 40லாம் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. 41, 42, 43 இதெல்லாமே பாருங்கள். அதுக்கடுத்து 45, 47, 48, அதுக்கடுத்து 50 இதெல்லாமே பாருங்கள். இதில் வந்து 51, அதுக்கடுத்து 52, 53, 54, ஸோ இந்த 54 பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அதிகமாக கேட்கல. அதனால் நியூ எக்ஸ்பெக்டட் கொஷினில் இந்த 54 வந்து என்ன பண்ணலாம் இருக்கலாம் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 7. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 15, 17, 18, 19 இதெல்லாமே நல்லா பார்த்து வச்சுங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 24, 25, ஸோ இது வந்து ஆர்டராக கொடுத்துருப்பாங்க. இந்த ஆர்டரை மாற்றி கொடுத்துருப்பாங்க, நம்ம ஆர்டராக எழுதணும், அவ்வளோதான் வித்தியாசம், அதை வந்து பார்த்துங்க. அதுக்கடுத்து சாப்டர் 8. இதில் பார்த்தீங்கன்னா 12, 13, 14, அதுக்கடுத்து 16வது கொஷின்லாம் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து 18, 20 சரிங்களா, இது வந்து பார்த்து வச்சுங்க. ஸோ நியூ கொஷினில் பார்த்தீங்கன்னா இந்த 19வது கொஷின் வந்து இருக்கலாம், இது வரைக்கும் அதிகமாக கேட்கல, தனி ஆய்வுகள் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் அந்த நியூ கொஷினில் அதை பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து 9வது லெசனில் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே படிச்சிருங்க சரிங்களா. அட்லீஸ்ட்டு இந்த 4 கொஷினாவது நல்லா பார்த்து வச்சுங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே பாருங்கள். ஏன்னா நமக்கு வந்து எது வேணாலும் கேட்கலாம், 5 தான் இருக்குது, அதனால் அந்த 5 புக் பேக்குமே நல்லா படித்து வச்சுங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் லெசனு. ஸோ லாஸ்ட் லெசனில் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் உங்களால் என்னென்ன படிக்க முடியுமோ அதெல்லாமே படித்து வச்சுங்க. எது வேணாலும் கேட்கலாம், இன்டீரியர் கொஷின் இதில் நிறைய கேட்கலாம். ஸோ அதனால் இதில் 14லேருந்து 21 இருக்கிறதும் நல்லா படித்து வச்சிங்க சரிங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 25, 28, 29, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 30, ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே என்ன பண்ணுங்கள் நல்லா
பாருங்கள். அதுக்கடுத்து 32, 33, 34. ஸோ இது எல்லாமே 5 மார்க்ஸில் நம்ம கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தோம், குறிப்பிட்ட லெசன்ஸு, உதாரணத்துக்கு நீங்கள் இப்போ பாட்னி படிக்கிறீங்க அப்படின்னா பயோ பாட்னியில் சாப்டர் 1 நல்லா படிச்சுங்க, அதுக்கடுத்து சாப்டர் 2 நல்லா படிச்சுங்க, அதுக்கடுத்து சாப்டர் 10 நல்லா படித்து வச்சுங்க. ஸோ அதுக்கடுத்து ஸ்டெப்பில் இந்த 3 வந்து நல்லா படிச்சிட்டிங்க அப்படின்னா 5வது லெசனு, அதுக்கடுத்து 9வது லெசன். ஸோ இந்த 2 லெசன்ஸ் வந்து நல்லா பாருங்கள். ஏன்னா இது வந்து சின்ன லெசன், இதுலேருந்து மேக்ஸிமம் எதிர்பார்க்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே வரும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 6வது லெசனு, 7வது லெசனு, 8வது லெசன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், படிக்கலாம். ஸோ இந்த 5 லெசன்ஸ் படித்தாலே ஒரு கிட்டத்தில் 20லேருந்து 30 மார்க்ஸ் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஸ்கோர் பண்ண முடியும். அது வந்து நல்லா பார்த்து வச்சிங்கன்னா நமக்கு ஒவ்வொரு லெசன்லேருந்தும் ஒரு 5 மார்க்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ அதனால் மினிமம் 5, நம்ம படிக்கிறது எல்லாமே வந்துருச்சு அப்படின்னா 20 மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். 1 மார்க்ஸ் நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்க அதை பொறுத்து எல்லா லெசனுக்கும் நீங்கள் 1 மார்க் என்ன தான் பண்ணி ஆகணும், படிச்சு தான் ஆகணும். அதே சுவாலஜியை பொறுத்த வரைக்கும் சாப்டர் 2 வந்து என்ன பண்ணி வச்சிங்க, நல்லா படித்து வச்சுங்க. சரிங்களா? சாப்டர் 2 1 to 6 வந்து பொதுவாக நல்லா படிக்க சொல்லுவாங்க. இதில் சாப்டர் 2 வந்து என்ன பண்ணுங்கள், நல்லா பாருங்கள். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சாப்டர் 4, ஸோ இந்த கொஷின்ஸ், இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து நல்லா பாருங்கள். 2, 4, அதுக்கடுத்து 5வது லெசனு, இது வந்து நல்லா படித்து வச்சுங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 6வது லெசன். சரிங்களா? இது வந்து நல்லா பாருங்கள். 2, 4, 5, 6, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 9வது லெசன். சரிங்களா? 2, 4, 5, 6, அதுக்கடுத்து 9. ஸோ இந்த 4 லெசன்ஸ் வந்து நல்லா ஃபஸ்ட்டு ப்ரைமரியாக படிச்சுங்க. ஸோ அதுக்கடுத்து மீதி இருக்கக்கூடிய லெசன் 10, 11, 12. ஸோ இந்த 3 லெசனும் செகண்டரியாக நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், படிங்க. படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் மேக்ஸிமம் சரிங்களா ஒரு 30லேருந்து 40 மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். 70க்கு அதுக்கு மேலேயும் உங்களால் எடுக்க முடியும். அதனால் சாப்டர்ஸ் வந்து 2, 4, 5, 6, அதுக்கடுத்து 9 இந்த லெசன்ஸ் வந்து என்ன பண்ணுங்கள், நல்லா பாருங்கள். அதர்வைஸ் 1 to 6 அப்படி இல்லைனா 6 to 12 இந்த மாதிரி பேட்டர்னில் நல்லா படித்து வச்சுங்க. அதே மாதிரி பாட்னியில் 1 to 5 அப்படி இல்லைனா 6 to 10. சரிங்களா? ஒன்று ஃபஸ்ட்டு சொன்ன ஆர்டரில் படிங்க, அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஆர்டரில் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் வந்து மார்க்ஸ் வந்து மேக்ஸிமம் மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வீடியோவில் பப்ளிக் எக்ஸாம்ஸில் ரிப்பீட்டடாக என்னென்ன கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அது எல்லாமே அப்டேட் பண்ணுவோம். தேங்க்யூ.